வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம புறாவுக்கு ட்ரீட் வைக்க போகிறோம். இது பொரிக்கடலை. எங்கள் ஊரில் பொரிக்கடலைன்னு சொல்லுவோம், மற்ற ஊரில் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் ஊர் நேமோட. ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு ட்ரீட் வைக்கிறோன்னா, இன்றைக்கி நவம்பர் 28 என்னோடய பிறந்த நாள். ஸோ ஓகே, எல்லாத்துக்கும் வைக்கலாம்னு நினச்சேன். பட் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கூட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா புறா வந்து குயிக்காக கைக்கு பழகும். ஸோ அந்த ட்ரைனிங் வச்சுருக்கோம். ஒரு 2 பேர் மட்டும் இந்த கேப்பில் மேலே பறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ட்ரீட் இன்றைக்கி கிடையாது. திரும்ப இப்போ புறா குயிக்காக நம்ம கைக்கு பழகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேன்சி புறா வாங்கிக்கோங்க. அதுதான் குயிக்காக பழகும். ஏன்னா சாதா புறா வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது. இப்போ ஒரு புறா வந்துருக்கா, ஃபஸ்ட்டு ஃபேன்சி வந்ததுனால மற்ற புறாலாம் டக்குன்னு வருது. அதுவும் பாருங்கள், ஃபேன்சி 4 மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் பக்கத்தில் வந்து சாப்பிடும். சாதா புறாலாம் கொஞ்சம் பயந்து தான் சாப்பிடும். ஏன்னா அதுங்க கொஞ்சம் கலைச்சலில் தான் இருக்கும். ஃபேன்சினா கலையாது. அதேமாதிரி நீங்கள் சாதா புறாவை ஹேண்டுக்கு ட்ரெயின் பண்ணணுன்னா அது குஞ்சு பொரித்து ஒரு 10 நாள் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஃபுட்டுக்காண்டி நம்ம கைக்கு வரும். அப்போது மெயினாக பொரிக்கடலை தான் கொடுக்கணும். அப்போ தான் அது விரும்பி சாப்பிடுங்கனாலும் வரும். நமக்கு எப்படி பிரியாணியோ அதே மாதிரி புறாங்களுக்கு பொரிக்கடலை. இப்போ பாருங்கள், இப்போது கைக்கு ஃபஸ்ட்டு வர்றது அந்த ஃபேன்சி ஐட்டம் தான் வரும். அந்த மொஸ்கி கிராஸ் தான் வரும். ஏன்னா ஃபேன்சிங்கிறது வந்து டக்குன்னு பழகும், அந்தளவுக்கு கலைஞ்சி போகாது. ஆனால் சாதா புறா வந்து பழக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுமாதிரி கலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த முதுகெலும்பு நம்ம கையில் வந்து சாப்பிட்டுருக்கு. அது மாதிரி முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இது சீக்ரெட்டு அந்த மாதிரி. பட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக புறா வளர்த்தீங்கனாலே போதும். புறாவுக்கு டெய்லியும் ஃபுட் போடையில் ஒரு சவுண்டு, விசில் சவுண்டோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டோ அப்படி கொடுத்து, அந்த சவுண்ட் கொடுத்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா இந்த சவுண்டு கொடுத்தா ஃபுட்டு வருது நமக்கு அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ முதல்ல ஒரு 2 அடி தள்ளி போடுங்க ஃபுட்டு. அது எப்படியும் பயப்படாமல் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் 2 அடியை கம்மி பண்ணி 1 அடியாக கொண்டாங்க. அப்படி 1 அடியிலேருந்து கம்மி பண்ணி உங்கள் கால் பக்கத்தில் போடுங்க. ஸோ உங்கள் கால் பக்கத்தில் வந்து அது தைரியமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையில் வச்சு கொடுத்தாலும் ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பெஸ்ட்டு ஃபேன்சி தான். அதுமாதிரி சாதா புறாவுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோன்னா குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொரிக்கடலை போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து கையில் வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு 2 புறா வச்சுருக்காதீங்க, மினிமம் ஒரு 4 புறா வச்சுருக்கணும். அப்போ தான் மற்ற புறா ஃபுட்டை சாப்பிட்ருமோன்னு ஒரு அவசரத்தில் வந்து சாப்பிடும். தேங்க்யூ மக்களே.